இந்தா என்னோட கல்யாண பத்திரிக்கை. ஏய் என்ன லூசு மாதிரி பேசுற? என்ன வேற என்ன பண்ண சொல்ற கார்த்திக்? நீயும் வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு கடைசியில இந்த கேவலமான குப்பைன்ற வேலைக்கு தானே வந்திருக்க. நான் படிச்ச படிப்புக்கான வேலை கிடைக்கிற வரையும் தான் இந்த வேலையில நான் பாத்துட்டு இருக்க போறேன். அப்புறம் இந்த வேலையை விட்டுருவேன். எங்க குடும்ப கஷ்டத்தை பத்தி உனக்கே நல்லா தெரியும் தானே. அதுக்குன்னு இப்படி தெருவா போய் குப்பைன்ற வேலைக்கு தான் போவியா? ஏன் 4 பேத்துக்கிட்ட சொல்லிக்கிற மாதிரி கௌரவமான வேலைக்கெல்லாம் போக மாட்டியோ? இங்க பார், என்னை பொறுத்த வரைக்கும் எந்த வேலையும் கேவலமான வேலைலாம் இல்ல. நம்ம செய்யற வேலைக்கு எந்த அளவுக்கு உண்மையா இருக்கிறோம். லூசு மாதிரி பேசிட்டு இருக்காத கார்த்திக். என்னால குப்பாள்ற உன்னை லவ் பண்ணவும் முடியாது, கல்யாணம் பண்ணிக்கவும் முடியாது. போதுமா? ஏய் மீனா, ஏய் இங்க பாரு, ஏன்டி இப்படி பண்ற? இங்க பாரு, நமக்குள்ள எவ்வளவோ பிரச்சனை வந்திருக்கு. அதெல்லாம் நம்ம எப்படி பேசி சால்வ் பண்ணமோ அந்த மாதிரி இந்த பிரச்சனையை உட்காந்து பேசலாம்டி, எல்லாம் சரியாயிடும். அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. இப்ப என்ன, நான் இந்த குப்பல்ற வேலை பார்க்க தானே உனக்கு பிரச்சனை? வேற ஏதாச்சும் ஒரு வேலைக்கு போறேன். நீ அமைதியா இருக்கிறத பார்த்தா நான் இந்த குப்பல்ற வேலை பார்க்கறது உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. வேற ஏதோ ஒரு காரணம் இருக்கு. கரெக்டா? உன்கிட்ட தாண்டி பேசிட்டு இருக்கேன், பதில் சொல்றீ. ஆமாடா, என்னை விட நல்லா படிச்ச நல்ல பணக்கார ஐடில வேலை செய்யற மாசம் 1 லட்சம் சம்பாதிக்கிற மாப்பிள்ள கிடைச்சா யாருதான் வேணும்னு சொல்லுவான்? லவ் பண்ணவனா நான் கல்யாணம் பண்ணிட்டு 2-3 தெருவுல போய் குப்பள்ளி கஷ்டப்படுறதை விட அவனை கல்யாணம் பண்ணிட்டு 2-3 வீட்டுக்கு சொந்தக்காரையா இருக்கலாம்னு நினைச்சேன். போதுமா? அப்படியே போயிடு மீனா, திரும்பி கூட பாத்துறாத. போடி. May I come in? Yeah, come in. மீனா, நீ இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிருக்கியா? ஆமா, என்னாச்சு உனக்கு? கையில ஒரு வளையல், காதுல ஒரு தோடு கூட இல்லாம இருக்க. என்னை எதுவும் கேட்காத கார்த்திக், ப்ளீஸ். எனக்கு இந்த வேலை கண்டிப்பா வேணும். நானும் என் குழந்தையும் உன் வேலை சாப்பாடுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். ஆமா, உன் ஹஸ்பண்ட் எங்க? என்னை விட்டுட்டு வேற ஒரு பொண்ணோட ஓடி போயிட்டான். ப்ளீஸ் கார்த்திக், நீங்க தான் மேனேஜர்னு தெரிஞ்சுதான் இங்க வந்திருக்கேன். நான் உனக்கு பண்ண துரோகத்துக்கு என்னை பழி வாங்கிடாது. இந்த வேலை எனக்கு கண்டிப்பா கிடைக்கும்ன்ற நம்பிக்கையில தான் இங்க வந்திருக்கேன். என்னை கைவிட்டுறாத கார்த்திக். இதே மாதிரிதான் நான் உன்கிட்ட கேட்டேன். அப்ப நீ என்ன பதில் சொன்னேன்னு உனக்கு தெரியும். இங்க காசு பணம் எல்லாம் வரும் போகும். ஆனா சிலர்லாம் போனாங்கன்னா திரும்ப வரவே மாட்டாங்க. ஒரு நிமிஷம், வெளியில என் பிஎட் ஆர்டர் காப்பி இருக்கும், அதை வாங்கிக்கோ.